கோவையில் அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி 10 பேரிடம் 22 லட்சம் ரூபாய் சுருட்டிய MBA பட்டதாரி பெண் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். கல்லூரிகளில் தன்னம்பிக்கை வகுப்பெடுத்தவர் அரசு வேலை நம்பிக்கை கொடுத்து இளைஞர்களை மோசடி செய்தது எப்படி? கடவுள் அருள் கிடைத்தால் இப்பிறவியை எளிதாக கடந்து விடுவேன் என ஞானிகள் பலரும் பாடிய சங்க இலக்கியங்கள் உண்டு. ஆனால் அரசு வேலை கிடைத்தால் போதும் இப்பிறவி எளிதாக கடந்து போகும் என்பதுதான் இன்றைய இளைஞர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. இளைஞர்களின் இந்த எதிர்பார்ப்புத்தான் மோசடி கும்பல்களுக்கு சாதகமாக அமைந்து விடுகிறது. அப்படி ஒரு கும்பலிடம் சிக்கி லட்சங்களை இழந்தவர்தான் பெயிண்டர் நாகராஜ். கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டி பகுதியில் பெயிண்ட் கடையை நடத்தி வருகிறார். இவரது கடைக்கு கருவூரைச் சேர்ந்த சாய்ஸ்ரீ, அவரது கணவர் கிருஷ்ணகுமார் மற்றும் அவரது உறவினர் பெருமாள் சாமி ஆகியோர் வந்துள்ளனர். MBA பட்டதாரியான சாய்ஸ்ரீ பல்வேறு கல்லூரிகளில் தன்னம்பிக்கை வகுப்புகள் எடுப்பதும் வேலை வாய்ப்பு முகாம் நடத்துவதையும் வழக்கமாக கொண்டுள்ளார். நாகராஜிடம் நயமாக பேசி அவரது மகனுக்கு அரசு வேலை வாங்கித் தருவதாக உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார் சாய்ஸ்ரீ. அரசு வேலை என்றதும் வாயை பிளந்த நாகராஜுக்கு சில லட்சங்களை லஞ்சமாக கொடுத்தால்தான் வேலை கிடைக்கும் என வாய்ப்பூட்டு போட்டுள்ளார் சாய்ஸ்ரீ. யதார்த்தத்தை புரிந்து கொண்ட நாகராஜ் தனது சேமிப்பில் இருந்து 1,60,000 ரூபாயை கொடுத்துள்ளார். அன்று பணத்தை வாங்கி கொண்டு போனவர்கள் காட்டிய டாட்டாதான் கடைசி டாட்டா என்பது புரியாத நாகராஜ் மகனின் அரசு வேலை கனவில் திளைத்து கொண்டிருந்தார். பல்வேறு மோதல்களுக்கு பிறகுதான் கவர்மெண்ட் வேலைக்கு காசு வாங்கிச் சென்றவர்கள் கடைந்தெடுத்த கயவாளிகள் என்பது தெரிய வந்தது. அரசு வேலை ஆசை காட்டி நாமம் சாத்தியவர்களை பிடிக்குமாறு கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் கோரிக்கை விடுத்தார் நாகராஜ். தனிப்படை அமைத்த போலீசார் அந்த மோசடிக்கு அடிக்கல் நாட்டிக் கொண்டிருந்த சாய்ஸ்ரீ, அவரது கணவர் கிருஷ்ணகுமார் மற்றும் அவரது மாமா பெருமாள் சாமி ஆகிய மூவரையும் கைது செய்தனர். பிடிபட்ட மூவரும் விசாரணையின் போது போலீசாருக்கு ட்விஸ்டுக்கு மேல் ட்விஸ்ட் கொடுத்துள்ளனர். நாங்கள் ஏமாற்றிய 10 பேரில் ஒருவர்தான் நாகராஜன் அவர்கள் வாக்குமூலம் அளிக்க விசாரணை வட்டம் விரிவடைந்தது. விடிய விடிய கணக்கு போட்டதில் கோவையில் மட்டும் 22,55,000 ரூபாய் ஏமாற்றி இருக்கிறார்கள் என்ற முடிவுக்கு வந்துள்ளனர் போலீசார். இதுபோக பிற மாவட்டங்களில் போர்ஜரி செய்திருப்பதும் போனஸ் தகவலாக தெரிய வந்துள்ளது. சாய்ஸ்ரீ சிக்குவது இது முதல் முறை அல்ல என்பதும் அவர் மீது ஏற்கனவே பல வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் கூடுதல் தகவல். மூவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய பின்னர் போலீசார் கோவை மத்திய சிறைக்கு அழைத்துச் சென்றனர். ஜாமீனுக்கு பின் அடுத்த மோசடியில் சிக்குவார்களா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.